அன்பர் அனைவருக்கும் அன்பு நிறை தாய் உள்ளத்தோடு என் அன்பு வணக்கம் சமர்ப்பணம். இன்றைய 72வது பதிப்பாக தந்தை தாயை நினைத்தால் அது தந்திரமாக நடக்கும். தாயின் பெருமை, தாயினுடைய சிறப்பு, இந்த தாயை பற்றிய உலக அளவ பார்வை, தந்தையர் அன்னையர் தினம், புராணங்களிலும் மத கோட்பாடுகளிலும் இந்த தந்தையை பற்றிய நிலைகள், தந்தையரை போல் தாயினுடைய அன்பையும் இன்றைய நிகழ்வுகளையும், வரலாற்று மிக்க தாயின் நிலைகளையும், இப்படி அம்மா என்று அழைக்காத தெய்வம் என்ற நிலையில் உணர்வுபூர்வமாக நம் தாயின் பெருமைகளை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தாயை நினைத்தால் அது தந்திரமாக நடக்கும். நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. தந்தை தாய் பேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயே, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் இல்லை. என் உயிர் மூச்சு நீதான் அம்மா என்ற வரிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய தாயினை நினைவு கூறுகின்றோம். இந்த தாய் பாசத்தினை, அன்பினை, அவளுடைய வெகுளியான உணர்வுகளை தன் தாயானவள் தன் குடும்பத்திற்கும், தன் உறவினர்களின் குடும்பத்திற்கும், ஏன் இந்த சமூகத்தினருக்கும் ஒரு அன்பாக, ஒரு தெய்வமாக பணியினை, நம் பிள்ளைகளை, உறவுகளை மேம்படுத்துகின்ற அன்பு தாய். அந்த தாயை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா? ஒவ்வொரு நிலையிலும் இன்று தாயின் அன்பை ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். உணர்வுபூர்வமாக அதனுடைய தெய்வீக தன்மைகளை நாம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்புகளை நாம் தேர்ந்தெடுத்து உங்களோடு, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மந்திரம் இல்லை. ஆகவே 10 மாதம் நம்மை கருவுற்று பெற்றெடுத்த அன்பு தாய் தன் மார்பிலே அணைத்து நம் எதிர் சக்தியாக இருக்கின்ற உணர்வுகளை நம் பலப்படுத்துவதற்கான அன்பு சீராட்டி பாலூற்றுகின்ற அன்றைய தாய் நம்ம எப்படி போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாம் சிந்திக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தாயை நினைக்காத, பேசாத, தெய்வமாக நினைக்காத எவரும் இல்லை. ஆகவே சங்க காலங்களிலும் புராணங்களிலும் நம்முடைய தாய் நாடு, தாய் வீடு, தாய் மொழி என்று தாயின் அடிப்படையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த தாயினுடைய தெய்வங்களாக நாம் இருப்பதையும் பார்க்கின்றோம். ஏன் தெய்வங்களாக நாம் வழிபடுகின்றோம்? ஆக தாயினுடைய பற்று ஒரு பரிந்து உரையாளராக, நமக்கு நேசம் மிக்கவர்களாக இந்த தாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் 1908ஆம் ஆண்டு உலக அளவில் இந்த அன்னையர் தினத்தை மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 12ஆம் நாள், இதை அன்னையர் தினமாக சிறப்பிக்கின்றார்கள். ஏன் அன்னையர்களை சிறப்பிக்க வேண்டும்? எதற்கு தாய்மார்களை நாம் பராமரிக்க வேண்டும்? அவருடைய அன்பு வஞ்சகமற்றது, அவர்கள் அன்பு பரோகர அன்பு உள்ளது என்பதை தான் நாம் இந்த பார்வையிலே சிந்திக்கின்றோம். சிந்திப்பதற்கு முன்னால், அம்மா நீ நினைத்தால் அது நடக்காத உண்டோ? நீ என்னை மகிழ்விக்கின்றாய், வளப்படுத்துகின்றாய், எனது விலாசம் நீதானே அம்மா என்று நாம் அம்மாவை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த பதிவை சரியாக என்னுடைய தாய் லில்லி தெரேசா அவர்களுக்கும், என் மாமியாராகிய அன்னை மரியாள், அன்னை மேரி அவர்களுக்கும் இந்த பதிவை நான் காணிக்கை ஆக்குவதில் நான் பெருமை கொள்கின்றேன். ஏனென்றால்
இந்த லில்லி தெரேசாவும் அன்னமரியும் ஒரு தாயாக இன்று நான் வளர்ந்திருக்கின்றேன், பரிசுத்திருக்கின்றேன் என்றால் அந்த தாய் அன்புதான். மகனே, கற்றால் குடிசைவாசியாக இருந்தால் நீ கோபுரவாசி ஆகலாம் என்றார்கள். அவர்கள் தன் குடும்பத்திற்கு பிள்ளைகளை கல்வியாளராக உருவாக்குவதற்கும் சிறந்த ஒழுக்கங்களை வளர்ப்பதற்கும் உதவினால், ஏன் தன்னுடைய சகோதரர் ஜான்மரி வியானி, தன்னுடைய மைத்துனர் அருளப்பன் ஆசிரியர், தன்னுடைய அக்கா மகன் ஆண்ட்ரூஸ் என்பவர்களை கல்வியால் வளப்படுத்தி இந்த சமுதாயத்திலே உறவுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் ஆசிரியர் பணியிலே 40 ஆண்டுகள் தாய் உள்ளத்தோடு பகிர்ந்ததை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகளாகிய சகோதரர்களே, இளைஞர்களே, நீங்கள் இன்று வளப்படுத்தி பெருமை மிக்கவர்களாக உயர்ந்த இடத்தில் சென்றிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு அடிப்படை உயிர் மூச்சு இந்த உலகத்திற்கு உங்களை காட்டிய அந்த தாய்தான் என்பதை நினைவு கூற வேண்டும், நன்றி கூற வேண்டும். அவர்களை நாம் பாதுகாத்து வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள்தான் என்னுடைய மூச்சு என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஆனால் இன்றைய சூழலில் தாய்மார்களை பார்க்கின்ற போது அவர்கள் பேரில் இருக்கின்ற சொத்துக்காக அவர்களுடைய ஊதியத்தையும் பணத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக நாடகம் ஆடுகின்றார்கள். அதை பெற்றுக்கொள்கிறார்கள். தன் உறவுகளை எல்லாம் துறந்து தன் தாயிடம் இருப்பதை தான் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் ஒரு மருத்துவமனையிலே அந்த இறக்கின்ற நேரத்திலே சொல்கின்றான் சிறியவன், அம்மா எவ்வளோ பணம் வச்சுக்குது, எந்தெந்த பேங்க்கில் வச்சுக்குதுன்னு தெரிஞ்சுக்கும்பா என்று இந்த மருத்துவரை போய் கேட்கின்றார். பாருங்கள், அந்த தாய் உள்ளத்தோடு 10 மாதம் சுமந்த தாயின் கருவறை ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருந்து வளர்த்த அந்த தாயை ஒரு இருட்டறை இல்லாமல் தன் வீட்டிலே வைக்காமல் அந்த தாயின் பாசத்தை உணர்ந்து வளர்த்த அந்த தாயை நாம் நினைக்கின்றோமா? ஆகவே இந்த நேரத்திலே இந்த பதிவை நாம் பார்க்கின்ற போது உண்மையிலே உணர்வுபூர்வமான ஒரு பதிவாக நாம் தாயை அன்பு செய்கிறவராக, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அன்பு செய்கின்றவள் அந்த தாய். எனவே அந்த தாயின் நிலையை நாம் பார்க்கின்றோம், நாம் போற்றுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அம்மாவை என்று நாம் நினைக்கின்ற போது அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதான் அம்மா, அருளை பொழிவதும் நீதான் அம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதான் அம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதான் அம்மா என்ற பாடல் வரிகள் நம் தாயை நினைத்து பாடுகின்ற ஒரு உணர்வை தருகிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த தாயின் அன்பை நான் அகரவரிசையில் சிந்திக்கின்ற போது அன்பு வடிவம் கொண்ட அன்பு தாய், ஆறுதல் அளித்து தேற்றுகின்ற அன்பு தாய், இரக்கமுடன் இறங்கி நமக்கு உதவி செய்பவள் தாய், ஈன்று பெற்றெடுத்து நம்மை ஈகை செய்கின்ற வழக்கெடுத்துகின்ற தாய், உண்மையை நமக்கு உணர வைத்து உண்மையாக நமக்கு இருப்பவள் அன்பு தாய், ஊர் போற்றும் தாயாக விளங்குகின்றாள், என்றும் நம் உயர்வுக்காக வாழ்கின்ற அன்பு தாய், ஏற்றமிகு வாழ்வை வலிக்க அளிக்க தர வாய்ப்பு தருகின்ற அன்பு தாய், ஐக்கியமுடனே உறவு கொள்கின்ற அன்பு தாய், ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற தாய், ஓயாமல் உழைக்கின்ற தாய். அவ்விதமான தாயை நாம் வணங்குவோம், போற்றுவோம். ஆகவே ஒரு தாய் எல்லா வடிவங்களிலும் இந்த உறவுகளிலும் தாண்டி தாயாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தாயின் அன்பின் வடிவம்
பிள்ளைகளுக்காக தன்னுடைய தியாகத்தையும் எல்லா விதமான நிலைகளிலும் பயணிக்கின்ற ஒரு தாய். இந்த தாயானவள் பல நிலைகள் கடந்துதான் தாய் வருகின்றார். குழந்தையாக, மகளாக, மாணவியாக, சிறுமியாக, அதுக்கடுத்தது கணவனுடைய மனைவியாக, அடுத்தது தாயாக, பாட்டியாக ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஒரு விதத்தில் ஒரு தாய் கருவுற்றுகின்ற போது தன் கணவன் ஊர் பிள்ளையாகிய தன் மனைவியை ஊட்டி வளர்த்ததால் தன் பிள்ளை தானா வளர்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையில் அந்த தாய் பேர் பெறுகின்ற போது அந்த தாயானவள் தன் தாய் வீட்டிற்கு சென்று அந்த குழந்தையை மகிழ்ச்சியாக பெற்றெடுப்பதற்காக அந்த தாய் தயாரிப்பு செய்கின்றார். தன் பிள்ளையை அழைத்து வந்து தன் வீட்டிலே அந்த தாயை பார்க்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு நிலை! இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தாயினுடைய செயல்களையும் அந்த பரோகர அன்பையும் நாம் உணர வேண்டும். இப்போது கூட ஒரு சகோதரர் கூறினார், அம்மா கொடுக்கின்ற உப்புமாவுகள் மிக சுவையாக இருந்தது, அம்மா இல்லை. ஆனால் நான் ஹோட்டலில் சாப்பிடுகின்ற போது இப்போதான் புரியுது அம்மாவினுடைய கைவண்ணை. விதத்தில் என் உறவினர் ஒருவர் எண்ணெய் இல்லாமல் இந்த கை போக்குமாக நீங்கள் பாருங்கள், அந்த கைராசி என்று சொல்வார்கள் அந்த தாய்மார்களுக்கு. அவர்கள் சமைப்பார்கள், அந்த நேரத்தோடு பக்குவத்தோடு சமைப்பார்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த தாய் உள்ளத்தோடு இருக்கிறவர்கள். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு சமைக்கின்ற போது, அன்பு தாய்மார்களே, உங்கள் பாரங்களையும் சுகங்களையும் அங்கே விட்டு வாருங்கள். இது அற்புதமான குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டு கஷ்டங்களை துறந்து சந்தோஷமாக இந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்குகிறோம் என்று சமைத்து பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக அது ருசியாக இருக்கும். அதுதான் தாய்மை. இத்தகைய நிலையில் ஒரு தாய் பாருங்கள், பண்டைய காலத்தில் 4 மணிக்கு எழுந்திருத்து வாசல் தெளித்து கோலம் போட்டு மாட்டிற்கு சென்று பால் கறந்து அதை டீ செய்து பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் வழங்கி தன் பிள்ளையை குளிக்க வைத்து சீருடை அணிவித்து அவர்களை வேண்டையேற்றி பள்ளிக்கூடம் அனுப்பி காலை சிற்றுடைய உறவினர்களுக்கும் கணவருக்கும் மாமனார் மாமியார்களுக்கும் வழங்கி இவ்வாறாக மதிய உணர்த்தி அந்த பாத்திரங்களை கழுவி இருக்கின்ற ஆடைகளை துவைத்து அதை உலர வைத்து திரும்பி மதிய உணவுக்கு பின் சாயந்திரம் தன் பிள்ளையை அழைத்து அவர்களுக்கு டியூஷனுக்கு அனுப்பி அல்லது தானே சொல்லி கொடுத்து இரவு உணவுகளை தயாரித்து கொடுத்து அனைவரும் சாப்பிட்ட பின் அனைவரும் எழுந்திருப்பதற்கு முன் எழுந்திருக்கின்றால், அனைவரும் உறங்கிவிட்ட பிற்பாடு தான் உறங்க செல்லுகின்றார். என்ன ஒரு பணி! ஒருவர் கேட்டார், உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு வேலைக்காரை வச்சுக்கிறியான்னு. அவருக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. என்ன வச்சுக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை, உன்னுடைய வீட்டினுடைய தேவைகளை செய்வதற்கு உதவியாளர் வைத்திருக்கிறாயே, எவ்வளோ சம்பளம்? 12,000, 10,000. ஆனால் யோசித்து பாருங்கள், தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் பறிக்கின்ற அந்த தாய், தன் குடும்பத்தில் இருக்கின்ற தாயாக இருக்கின்ற அந்த மனைவி எத்தனை வேலைகள் செய்கின்றார்கள். என்ன நாம் பண்படுகின்றோம்? அவர்கள் மனம் கூடாமல் இருக்க நம்ம செய்கின்றோமா? இன்னும் ஒரு விதத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற தாய் போற்றப்படுகின்ற வளர்த்தப்படுகின்ற ஒரு ஆசிரியர். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு குழந்தை பிறந்தவுடன் 4 வயதுக்குள் அவனுக்கு அடிப்படை அறிவுகள் சென்று அடைகிறது. அவனுடைய மூளைத்திறனை நியூட்ரான்களை பதிப்பது சக்தியாக. ஆக ஒரு ஆன்ம சக்தி, ஒரு தாயானவள் சக்தி மிக்கவள். ஆகவே ஒரு குழந்தை 83% பார்வையாலும் 11% தன் காதுகளாலும் அந்த அறிவை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே இதனை பார்க்கவும், அவரை பேச வைக்கவும், அவளை கேட்கவும், தாலாட்டவும், தாலாட்டு பாடல்கள், இதை அந்த தாய் செய்கின்ற போதுதான் அந்த குழந்தை அடிப்படை அறிவுகளே அந்த தாயிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. தாய் தன்னுடைய மார்போடு அணைத்து கொடுத்து பால் கொடுக்கின்ற நிலை அவள் உடல் ஆரோக்கியத்திலான எதிர்ப்பு சக்தியை வலுக்க செய்கிறது.
இப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமாக வளர்க்கின்ற அந்த அன்பு தாய், அவருடைய நேசத்தை நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லது நன்றி கூற வேண்டாமா? அரவணைக்க வேண்டாமா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 30 ஆண்டுகள் உன்னை போற்றி வளர்த்து அன்பு தாய் 3 மாதத்தில் கடைக்கண் பார்வையால் உன் கண் என் கண்ணில் பட்டது என்ற அந்த பார்வையால் ஏற்பட்ட காதலால் இந்த பாசத்தை இன்று எத்தனை இளைஞர்கள் இளைஞிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை பக்குவப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்திய இந்த உறவுகள் ஏன் இதை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நிலையை கடந்து செல்லக்கூடாதா? ஆகவேதான் இந்த தாயினுடைய பெருமையை பார்க்கின்ற போது ஒரு தந்தை அவர்கள், தாமஸ் கவான் டஃபி அவர்கள், இந்த தாய் உள்ளத்தோடு இறைவனிடம் பரிந்து பேசுவதற்காக 2ஆம் உலகப் போரிலே கொடிய கொள்ளை நோயின் போது நம்முடைய தெய்வங்களுடைய பெயர்களை பாருங்கள். ஆதிபராசக்தி பேர், பெண் தெய்வங்கள் பெயரை வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய கிறிஸ்துவத்திலே அன்னை மரியா, லூர்து தாய், பென்னது தாய், விண்ணரசி தாய், ஆரோக்கிய தாய். ஏன் அந்த தாயிடம் சென்று ஆண்டவர்களிடம், கடவுளிடம் பரிந்து பேசுவதாக வேண்டி இந்த கொடைகளையும் குணங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை திருத்தலங்களிலே இன்று மக்கள் ஓடி செல்கிறார்கள். மலையனூரில் அந்த அங்காளம்ம பரமேஸ்வரியை சென்று எவ்வளவு வளம் பெறுகின்றார்கள். அதே அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு அந்த தாயிடம் எத்தனை உள்ளத்தோடு தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், வளம் பெறுகிறார்கள். ஏன் ஒரு குழந்தை கூட தகப்பனாரிடம் கேட்பதற்கு ஒரு தாயிடம் சென்று கேட்டு தந்தையிடம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு தந்தை திட்டியிட்டால் உடனே ஓடி சென்று தாயின் கையை பிடித்துக் கொள்கிறாள். ஏன்? ஒரு அரவணைப்புக்குத்தான். இப்படி இருக்கின்ற ஒரு தாயின் நிலையை நாம் சிந்திக்க வேண்டாமா? அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடாதா? இளைஞர்களை சிந்தியுங்கள். ஏன் இதைவிட சித்தர்கள் அல்லது புராணங்கள், இதிகாசங்கள், அனைத்து குறிப்புகளிலும் இந்த தாய்மையினுடைய நிலையை நாம், உண்மை வரலாறுகளை நாம் சிந்திக்கின்றோம். ஏன் வீரத்தாய் நாச்சி அம்மாள் பார்த்திருக்கின்றோம், அஞ்சலம்மாள், ஜான்சி ராணி. தாய் உள்ளத்தோடு இந்த விடுதலை வீரருக்காக வீரநாச்சியார் அம்மாள், இவர்கள் தாய்மை என்ற உள்ளத்தோடு இந்த தியாகத்தை நாட்டுக்காக உழைத்ததை நாம் பார்க்கவில்லையா? அன்பு தாயாக, அரவணைக்கின்ற தாயாக, குணப்படுத்துகின்ற அல்லது நோயாளிகளை, கஷ்டப்பட்டவர்களை தேடிய அன்னை தெரசா தாயை நாம் பார்க்கவில்லையா? ஆகவே அத்தனை நிலையிலும் நாம் இந்த நிலையிலே விபலியத்திலும் சரி, இஸ்லாம் என்ன சொல்கிறது? தாயானவள் அன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். நம்மளுடைய பகவத்கீதையில் இருக்குது, உன் தாய் வழியே தான் மோட்சத்துக்கு செல்வதற்கு வழி என்றால் உன் தாய் தான் என்று கீதையிலே சொல்லுகின்றது. அந்த அன்பு தாயினுடைய பரிகார அன்பும் அந்த பரோர் அன்பையும் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய கவிஞர்கள் எழுதிய பாடல்களில் எத்தனை வகையான அம்மா பாடல்கள் இருக்கின்றது, ரசித்து பாருங்கள். கண்ணதாசன் இயற்றிய பாடல்களில் எத்தனை வகையான அம்மா பாடல்கள் இருக்கின்றன. அதை எடுத்து தயவு செய்து அம்மா என்று சொல்லாத தெய்வமே, அம்மாவே நீ இல்லைனா நான் சும்மா, அன்னை ஒரு ஆலயம் என்ற பாடல் வரிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அம்மாவினுடைய பாசத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த உலகம் எப்படி என்று நமக்கு காட்டுகின்றாள். ஆகவே நம்முடைய அபிமன்யு பாருங்கள், தாயின் வயிற்றில் இருக்கின்ற போதே அந்த தாயினுடைய சிந்தனையை உள்வாங்கி அந்த வில்வல்ல சக்கரத்திலிருந்து வருகின்ற ஒரு நிலையை அவன் அறிந்ததாக நாம் பார்க்கின்றோம். குமரகுருவர் தன்னுடைய வரலாற்று பதிப்புகளிலே இந்த அன்பின் வடிவம் உள்ள தாயின் பெருமைகளை கூறுகின்றார். சிந்தியுங்கள். இனியும் நம் தாயின் அன்பை நாம் ரசிக்காமல், அவளுடைய அன்பை உணராமல் இருந்து புறம் தள்ளிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த பதிவை நான் அழுத்த திருத்தமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். நான் பெற்றேன், என் தாயிடமிருந்து நான் பெற்றதை இன்றைய பதிவிலே நான் காணிக்கை ஆக்குகின்றேன். ஆனால் அன்பு இளைஞர்களே, சகோதரர்களே, உங்கள் தாயின் அன்பை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள்.
அவர்களை இந்த முதியோர் இல்லத்தில் பயணிக்காதீர்கள். அவர்களை துன்பப்படவும் அவர்கள் கண்ணீர் விடவும் ஆளாகாதீர்கள். இன்று அந்த நிலை மாறி இருக்கிறது. ஆகவே அந்த தாயின் கருவறையாக புண்ணிய ஸ்தலத்தில் பிறந்த நாம் அந்த தாயின் கருவறையிலே அன்பால் காதலால் ஏற்பட்ட உணர்வால் நாம் பிறந்துட்டோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட காதலால் அன்பால் பாசத்தால் உருவான இந்த குழந்தை அந்த பெற்றோருக்கு வணங்கப்படுகின்ற தெய்வமாக இன்னைக்கு வேறு கண் முன்னே இருக்கின்ற அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். ஆகவே நாம் அன்னை தான் நம்மளுடைய தாயாக, கடவுளாக, இந்த கடவுளுக்கு பரிந்து பேச இறைவனாக நமக்கு தோன்றுகிறவர்கள். நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு இளைஞன் கொலைகள் செய்து விட்டாம் என்று தூக்க தண்டனத்தில் நீதிபதிகளால் சாட்சிகளோடு அவரை திணித்து அவனை தூக்கிடுகின்றார்கள். அந்த சமயத்திலே தூக்கிலிட்ட சமயத்திலே நாள் வருகிறது. அப்பொழுது அந்த இறுதி ஆசை என்ன என்று கேட்கின்றார்கள். அவன் சொல்லுகின்றான், என் அம்மா என் முன்னால் வந்து பாட வேண்டும், இதுதான் என் கடைசி ஆசை என்று சொல்லுகின்றான். பாருங்கள், அம்மா வர வைக்கின்றார்கள். அந்த தாய் அந்த கண் முன்னே நிற்கின்றார்கள், மனம் உருகி பாடுகின்றார்கள். இந்த பெற்ற மகன் இந்த சிறைச்சாலையிலே இந்த தண்டனைக்கு செல்லுகின்றானே, ஒன்றும் அறியாதவன் என்று தன்னுடைய அழுகையால் பாடுகின்றார்கள். உண்மையிலே அந்த பாடலை நான் உங்களுக்கு பாடி காட்டுகின்றேன். மிக தாயின் உள்ளத்தை இதில் பார்க்கின்ற போது, ஆரிரரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ, கண்ணுமில்ல மண்ணுமில்ல கருவறை பிறந்தனே, உயிர் துறந்து உயிர் பிறந்து உறவும் தந்து வளர்த்தேன் உன்னை, உன் உறவை உன் உயிரை பார்க்கவா வந்தே, ஆரிரோ 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 ஆராரோ. அந்த குழந்தையை, அந்த குழந்தையை அழுகின்றாள். நான் இந்த பாடலை இந்த பதிவோடு சேர்த்து இணைக்கின்றேன். பாருங்கள், அந்த பாடல் பாடுகின்ற போது அந்த ஜெயிலர்கள் எல்லாம் இந்த 4:55 மணிக்கு அவரை தூக்கிலிட வேண்டும். இந்த பாடலிலே மெருகி போய் உருகி போய்விட்டார்கள். அவர் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வரிகளும் அங்கு இருக்கிறவர்களை அப்படியே ஈர்த்து கொள்கிறது. அந்த நேரத்தில் 5 மணி ஆயிட்ட உடனே தண்டனை டைம் முடிந்து விட்டது. தவிக்கின்றார்கள். தவறு இருந்து விட்டோமே, அந்த தூக்கை நிறைவேற்றவில்லை என்று தவிர்க்கின்றார்கள். உடனே மக்கள் எல்லாம், நீதி அரசர் கொடுத்த தண்டனையை ஏன் நிறைவேற்றவில்லை என்று ஒரே கூட்டம். அப்போது தவித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அன்றுதான் ஒரு செய்தி வந்து சேர்கிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கொலை தண்டனையை நிறைவேற்றியவர்களை கண்டுபிடித்து சரணடைய செய்கிறார்கள், ஒப்படைக்கிறார்கள். உடனே இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்கிறது. இந்த அம்மா உருக்கமுடன் தன் குழந்தைக்காக பாடிய பாடலால் அந்த நேரம் கடந்து விட்டதால் அந்த தண்டனை நிறுத்தப்படுகிறது. மீண்டும் விசாரணையில் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள். அது நியாயம் என்று இவரை விடுவிக்கின்றார். இது ஒரு விதத்தில் அந்த தாய் கண்ணீரோடு அழுத ஒரு கோரிக்கை. உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும். ஒரு கண்ணீர், ஒரு தாயின் கண்ணீர் மற்றவர்களை சும்மா விடாது என்று சொல்வார்கள். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன பதிவு போல ஒரு குழந்தை தன்னுடைய விளையாட்டு பொம்மைக்காக எத்தனையோ கடைகளில் போய் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தன் தாயிடம் அந்த பொருளை வாங்கி கொள்கிறது. அதே தாய் அதே கண்ணீரை அந்த குழந்தையை துடைத்தது போல அதே தாய்
தன்னுடைய மகள் திருமணத்திற்கு தயார் இருக்கின்ற போது எந்த மாப்பிள்ளையும் வரவில்லை என்று அழுகிறாள். அப்போது இந்த மகள், அம்மா, அன்று எனக்கு கண்ணை துடைத்து என்னை தேற்றினாய், இன்று நான் உன்னை தேற்றுகிறேன், அழாதம்மா, நமக்கு வேண்டிய ஒரு மாப்பிள்ளை வருவார் என்று அம்மாவை ஆறுதல் படுத்து. இன்றைய கால சூழலிலே பிள்ளைகள் எந்த விதத்தில் இந்த அம்மாக்கள் மகளாக ஒரு மகனாக கொஞ்சுவதையும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பொட்டு வச்சு திருஷ்டி பற்றக்கூடாது என்பதற்கான சில சடங்கு முறைகளை செய்கிறார்கள். சிறு வயதில் பிறந்ததிலிருந்து அது நடக்கிற வரைக்கும் 4 காலால் நடப்பதை 2 காலால் கை ஊனி நடந்து, அதுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டி, அதை யானையிலே போட்டு தாளாட்டி. இன்றைய காலத்தில் நான் பார்க்கின்றேன், அன்றைய காலத்தில் பெண்கள் யானை கட்டி தொட்டில் கட்டி பாட்டு பாடி அந்த குழந்தையை தூங்க வைத்ததை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கின்ற பெண்டீர்கள் குழந்தையை ஒரு தொட்டில் போட்டு அது அழுகின்ற போது அந்த தொட்டில் தானாக ஆடுமா. இன்றைய கண்டுபிடிப்பு பாருங்கள், குழந்தை அழுகின்ற போது அந்த தொட்டில் தானாக ஆடுகிறது. தாய் நின்றோ யாரோ என்று ஆடத் தேவலை, அதுவே பாட்டும் பாடுகிறது. பாருங்கள் எப்படி விஞ்ஞானம். இதனால தான் அந்த குழந்தை பிறந்து தன் தாயின் பாசத்தோடு பாடி ஆடி வளரவில்லை என்பதால் தான் என்னவோ தெரியவில்லை, அவன் பெரியவனாகி வளர்ந்து தன் தாயை மறந்து விடுகின்றான். ஆகவே மறக்காத ஒரு தெய்வம், வணங்குகின்ற ஒரு தெய்வம் யார் என்றால் அன்பு தாய். எப்போதும் நினைத்து பார்க்கணும், ரீஃப்ளாஷ் பண்ணணும். ஒரு செயலை நாம் சிந்தித்து பின்னோக்கி பார்க்க வேண்டும். இன்று நான் எப்படி வளர்ந்திருக்கிறேன்? அதுதான் அன்பு சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த உலகமானது கவர்ச்சிகரமானது. உன் தாய் கிழிந்த ஆடை கற்றிருக்கலாம், அல்லது பேச தெரியாத ஒரு நிலையில் இருந்திருக்கலாம், ஏன் அறிவு கூட குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நீ அறிவாக உயர்ந்திருக்கின்றாய். உன் படிப்பாலே உன்னை உயர்ந்திருக்கின்றாய். உன்னை அந்த பள்ளி வாசலே கால் கடந்து நின்று உன்னை கூட்டி வந்திருப்பாளே, எத்தனை பத்தியும் இருந்திருப்பாள். யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் சிந்தித்து இந்த தாயை நாம் வளர்க்கவும், அவரை பாதுகாக்கவும், அவருக்கு தேவைகளை பூர்த்தி செய்வோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கடைசி காலத்தில் அவர்கள் வயதான காலத்திலும் தன் தாயை பராமரிக்க வேண்டும். அந்த உணர்வோடு செய்கிறவர்கள் அவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் தான். ஆனால் அதே தாய்களை அந்த சொத்துக்காகவும் அவருடைய பணத்திற்காகவும் நாடகமாடி செய்கிறவர்களும் இந்த காலத்தில் உண்டு. ஆகவே நன்றாக யோசித்து சிந்தித்து பார்த்தால் இந்த தாயினுடைய அன்பு நிலையும் இந்த பராமரிக்க நிலையும். விவிலியத்திலே நன்ற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் அறைகின்ற போது அருகில் இருந்த அம்மாவை தன்னுடைய சீடரை பார்த்து, மகனே, சகோதரரே, சீடரே, இதோ உன் அம்மா என்று அந்த தாயை நமக்கு இந்த சமூகத்திற்கே அன்பாக உருவாக்குகிறார். ஆதியிலே கடவுள் ஒரு பெண்ணின் மூலமாக மீட்பர் பிறக்க வேண்டும் என்று அன்னை மரியாளை ஒரு தாயாக தேர்ந்தெடுக்கின்றாள். அந்த தாயானவள் தாய் உள்ளத்தோடு இந்த குடும்பத்தில் இருந்ததையும், தன் உறவினாளை எலிசபெத் அம்மாளை சென்று அவள் தாய்மையோடு இருக்கின்ற போது அவளுக்கு உதவி செய்வதையும் பார்த்திருக்கின்றோம். அதே சமயத்தில் சமூகத்தில் ஒரு காணாவூர் திருமணத்திலே திருமண பந்தியிலே ஒரு குறை இருக்கின்ற போது தன் மகனிடம், இறைவனாகி இருக்கின்றோம் கடவுளாக இருந்த அந்த காலத்தில், என் மகன் சொல்வதை, ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஆண்டவருக்கே தான் தாய் சொல்லிவிட்டார் என்று உடனே அங்கே தண்ணீரை ரசமாக்கி பயணிக்கின்றார். என்ன ஒரு தாய்மை! இன்று அன்னையை கடவுளாய் பெற்றெடுத்த அன்பு தாயை இன்று உலகம் முழுவதும் நீங்கள் மனம் திரும்புங்கள், இறைவனுடைய படைப்பை கடவுளிடம் இருந்து பரிந்து பேசுவராக இன்று அனைத்து ஆலயங்களிலும் அன்னை மரியாள் ஒரு தாய் உள்ளத்தோடு இந்த மக்களை வளப்படுத்தி வருகிறாள் என்பதை நாம் இந்த புராணத்திலே பார்க்கலையா? ஆகவே சான்றுகள் அந்த யோவான் அதிகாரத்திலே 12:21 அதிகாரத்திலே கூறுகின்ற பொழுது, அன்பிலே
தன்னுடைய தாயின் பெருமையும் தாயினுடைய வழியாக நாம் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொள்வதையும், என் குடும்பத்தில் ஒரு தாயின் மூலமாக தன்னுடைய உறவுகளிடம் நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம், அதே போன்றுதான் நம்முடைய குல தெய்வங்கள் இருக்கின்றது. அந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோம், வாழ்கின்றோம். அந்த நம்பிக்கையில், இந்த மத கோட்பாடின் நம்பிக்கையில் வளர்கிறோம். ஏன்னா நம்முடைய சாமி விவேகானந்தர், அவங்க அம்மா புவனேஸ்வரி, அவரிடம் பெற்ற ஆசீர், நீ சன்னியாசி போவதற்கு தகுதியாகன்ற ஒரு அடையாளங்களை காட்டிய பிற்பாடுதான், அந்த கத்தியை திருப்பி காட்டிய பிற்பாடுதான் அவர் அந்த சுவாமியாக தரிசனத்துக்கு செல்லுகிறார். ஆகவே அந்த புவனேஸ்வரி அம்மானுடைய அந்த தாயினுடைய தான் சாமி விவேகானந்தார் மாறினார். இந்த வரலாற்றிலே இன்னொரு விஷயம், புனிதர் அகுஸ்தினார் என்பவர் தன்னுடைய தாய் மோனிக்கம்மாள், இந்த அகுஸ்தினார் பல செயல்களை, தகாத செயல்களை, இன்னும் அந்த அன்பு இல்லாமல் பயணிக்கிறார் என்று பல ஆண்டுகள் வேண்டினாராம் கடவுளிடம். அதன் பிறகு தன் தாயினுடைய மன்றாட்டின் வேண்டுதலில் கிணங்க அவர் மனம் திரும்பி ஒரு புனிதராகவே குருவாகி, ஒரு புனிதராகி இன்று அகுஸ்தினார் இறை ஊழியர் சபையாக மாறி, அந்த சபையிலே உருவாக்கப்பட்டவர் தான் இன்று உலகத் தந்தையினுடைய போப்பரசராக அந்த சபையிலிருந்து இப்போ வந்திருக்கின்றார் லியோ. பாருங்கள், ஒரு தாயின் மன்றாட்டு பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி தன் மகன் திருந்த வேண்டும், அவன் மாற வேண்டும் என்பது இறைவனிடம் வேண்டி பயணித்ததனால் அந்த மனம் திரும்பி குருவாகி புனிதரானவர் இன்று அந்த அகுஸ்தினார் என்ற திருவாயின் சபையிலே உருவான குரு இன்று உலகத்திற்கு பாப்பரசராக நியமித்திருக்கின்றால், ஒரு தாயின் கண்ணீரான வேண்டுதல் இந்த உலக பிரபஞ்சத்துக்கே எவ்வளவு சக்தியாக மாறுகிறது. ஆகவேதான் ஒருவருடைய தாயினுடைய விலை மதிக்கப்படாத கண்ணீர், தாயை அழ வைத்து பயணிக்காதீர்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களை தேவையானதை அழைத்து செல்லுங்கள். கடைசி காலத்தில் அவள் வாழ்ந்தது, வளர்ந்தது, இத்தனை நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஆகவே ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர், தாயினுடைய கண்ணீர் வளம் மிக்கது. ஆகவே இன்றைய இளைஞர்களே சிந்தித்து பாருங்கள். உங்களை அழவிடாமல் வளர்த்திட்ட அந்த தாய், உங்களை கஷ்டப்படாமல் வளர்த்திட்ட தாய், உங்களை பரோகர அன்பாய் வளர்த்திட்ட தாய், உங்கள் பாதையை வளர்ச்சி வழிகாட்டியவள் தாய், யார் செய்வாங்க? ஆகவே உங்களை அன்பில் வளர்த்தவளும் அறிவில் வளர்த்தவரும் உடன் இருந்து வளர்த்தவளும் தாய், அவள் உங்கள் உடன் இருக்கக்கூடாதா? ஏன் அதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆகவே ஒரு தாய் ஒரு கடவுளுக்கு இணையாக பயணிக்கின்ற அந்த அன்பு தாய் நாம் சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை செய்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, அன்பு தாய் உள்ளம் என்று ஏன் சொல்லுகின்றோம்? ஏன் ஆறுகள் பெயர் தாயின் பெயரில் பெண்டின் பெயரில் இருக்கின்றது? ஏன் தானியங்களுடைய பெயர்கள் இந்த பெண் தாய்மையின் பேரில் இருக்கின்றது? ஏன் தெய்வங்கள் பெயர்கள் இந்த தாய்மையின் பேரில் இருக்கிறது? தாய் என்பது ஒரு பெரிய கொடை, பெரிய அருள், பெரிய சக்தி. அந்த சக்தியால் தான் இந்த உலகமே பிறந்திருக்கின்றது, இந்த உலகமே இருக்கிறது. இந்த தாய்மை இல்லை என்றால் இந்த உலக பிரபஞ்சம் ஏது? இவ்வளவு மக்கள் தொகை ஏது? ஆகவே இந்த மக்கள் இறையிலும் அன்பிலும் பிறநலத்திலும் வளர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குற ஒரு தாய். ஆகவே தன் பிள்ளையை எப்படி வளர்த்து, என் பிள்ளை என்னுடைய கருவறையிலிருந்து வளர்த்து பெற்றெடுத்த அந்த அன்பு தாயை நான் சொன்னது போல அழுத்தம் திருத்தமாக ஒரு தாயினுடைய கண்ணீர், ஒரு தாயினுடைய வேண்டுதல் ஒரு பிள்ளையை மனமாற்றியது போன்று உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அடிக்கடி இந்த கதையை கேட்டிருப்பீங்க. ஒரு இளைஞன் ஒரு காதலி உன் தாயின் இதயத்தை கொடுன்னு கேட்குறான். அம்மாட்ட சண்டை மாட்டி அடிக்கிறான். அப்போது ஓடுகின்ற போது கூட அந்த இதயம் என்ன சொல்லுகிறதாம்? மகனை பார்த்து போய் என்று. ஆகவே நாம் ஒவ்வொரு நிலையை கடந்து சென்று இன்று நல்ல நிலையில் இருந்தாலும், உங்கள் தாயானவள் இந்த நிலத்தில் இல்லை என்றாலும், அவர்கள் இறைவனடி சேர்ந்திருந்தாலும், தயவு செய்து இந்த பதிவில் இருக்கின்ற அன்பர்களே,
உங்கள் தாயினுடைய இறப்பில் அவர்கள் விண்ணகம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிறந்த நாள், அவர்கள் திருமண நாள், அவர் இறந்த நாளை நீங்கள் மறக்காதீர்கள். குடும்ப தெய்வமாக, குடும்ப வழிபாட்டாக, முன்னோர்களுக்கு செல்கின்ற வழிபாட்டாக நினைத்து அவரிடம் சிறு தவறுகள் இருந்தாலும் அவர் காலத்தில் அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்க அவர்களுக்காக நீங்கள் வேண்டுங்கள், ஜெபியுங்கள். அவர்களுக்காக பரிகாரம் செய்யுங்கள். உங்களுக்கு அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் வான்வீட்டிலிருந்து உங்களுக்காக அவர்கள் பரிந்து பேசுவார்கள். ஆனால் அவரை நினைக்காத, அவருக்காக மன்றாட நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நம்ம தந்தை தாயின் தினத்தில் தந்தை தாயை நினைத்தால் அது தந்திரமாக நடக்கும். ஆகவே நீங்கள் தாயை இன்றும் சரி, நேற்றும் சரி, நாளையும் சரி, அவர்கள் விண்ணுலகத்தில் இருந்தாலும் உங்களுடன் இல்லாது இருந்தாலும் அந்த தாயை நினைத்து மன்றாடுங்கள். அவள் எங்கிருந்தாலும் பரலோகத்தில் இருந்தாலும் தன்னுடைய மகன் தன்னை நினைத்து வேண்டுகிறான் என்று அவள் நம் கடவுள் மூலமாக நமக்கு இறங்குவாள், வழிகாட்டுவாள் என்பதை இந்த பதிவிலே தெரிவித்து, இதை ஒரு விசுவாசமாக, ஒரு நம்பிக்கையாக, நம்முடைய தாய் எங்கிருந்தாலும் நம்மை உதவி செய்வாள் என்பதை நம்புவோம். ஆகவே தாய் நினைத்தால் தாராளமாக நடக்கும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.